சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 21, 2026. தலைப்பு: மனிதன் உட்பட பிரபஞ்சம் அணுசக்தியால் உருவானதா? கோல்டன் உரை. கொரிந்தியர்: தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பெலத்திலே உண்டாயிருக்கிறது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. ஏசாயா: நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலமுதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்கப்பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னைத் தவிர தேவனுண்டோ? வேறொரு கன்மலையும் இல்லையே. ஒருவனையும் அறியேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். வானங்களே, களித்து பாடுங்கள், கர்த்தர் இதைச் செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே, ஆர்ப்பரியுங்கள். பர்வதங்களே, காடுகளே, காட்டிலுள்ள சகல மரங்களே, கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு, இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி, எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. மத்தேயு: பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாயிருக்கிறார். எசேக்கியேல்: அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்திலுள்ள கேபார் நதியண்டையிலே பூசி என்னும் வானங்கள் திறக்கப்பட, நான் தேவதரிசனங்களைக் கண்டேன். இதோ, வடக்கே இருந்து புசல்காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வரக் கண்டேன். அதைச் சுற்றிலும் பிரகாசமும், அதின் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். எசேக்கியேல்: இப்படி அவர் என்னோடே பேசும்போது, ஆவி எனக்குள் வந்து, என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகஞ்செய்தார்கள். அவர்கள் கடினமுகமும் முரட்டாட்ட இருதயமும் உள்ள புத்திரர். அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகின்றேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல்லு. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். மனுபுத்திரனே,
நீ அந்த கலக வீட்டாரைப் போல கலகக்காரனாயிராமல், நான் உன்னோடே சொல்லுகிறதைக் கேள், உன் வாயைத் திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். எசேக்கியேல். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரை. நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்லவேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்குச் சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ! மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், நச்சல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும், துரத்துண்டவைகளை திருப்பிக் கொண்டு வராமலும், காணாமற்போனவைகளை தேடாமலும் போய், பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின, சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு. பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறித் திரிகிறது, விசாரிக்கிறவனுமில்லை, தேடுகிறவனுமில்லை. ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி, மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலுமிருந்து அவைகளை தப்பி வரப்பண்ணி, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து, துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி, ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். தங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் தங்களோடே இருக்கிறதையும், இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாயிருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்களென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது, ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளைச் சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்கவிடவில்லை என்றார். யோவான். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலைக் கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானேயன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டுமிருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டுவர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்குச் செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். என் ஆடுகள் என் சத்தத்திற்குச் செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின்செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒருக்காலும் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக்கொள்வதுமில்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார்.
மத்தேயு. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பேதுரு. உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படிச் செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஒரு நீர்த்துளி கடலுடன் ஒன்றாயிருப்பது போலவும், ஒரு ஒளிக்கதிர் சூரியனுடன் ஒன்றாயிருப்பது போலவும், கடவுளும் மனிதனும் தந்தையும் மகனும் இருப்பில் ஒன்றாயிருக்கிறார்கள். அறிவியலில் மனிதன் ஆன்மாவின் வழித்தோன்றல் ஆவான். அழகும் நன்மையும் தூய்மையும் அவனது மூதாதையரை உருவாக்குகின்றன. அவனது தோற்றம் மரணமடையும் மனிதர்களைப் போல மிருகத்தனமான உள்ளுணர்வில் இல்லை. அறிவை அடைவதற்கு முன்பு அவன் பௌதிக நிலைகளை கடந்து செல்வதும் இல்லை. ஆன்மாவே அவனது இருப்பிற்கான ஆதி மற்றும் இறுதி ஆதாரம், கடவுள் அவனது தந்தை மற்றும் வாழ்வே அவனது இருப்பின் விதி. இந்த விஞ்ஞானத்தின் முதல் கட்டளை, எனக்கு முன்பாக வேறு தெய்வங்களை நீ வணங்கக்கூடாது. இந்த நான் என்பது ஆன்மா ஆகும். எனவே இந்த கட்டளையின் பொருள் இதுதான்: ஆன்மீகமானதைத் தவிர வேறு எந்த அறிவோ, உயிரோ, பொருளோ, உண்மையோ, அன்போ உனக்கு இருக்கக்கூடாது. இரண்டாவது கட்டளை இதைப் போன்றது: உன் அயலானை உன்னைப் போலவே நேசிக்க வேண்டும். எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மனம், ஒரே கடவுள் மற்றும் தந்தை, ஒரே உயிர், உண்மை மற்றும் அன்பு உண்டு என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை வெளிப்படும் அளவிற்கு மனிதகுலம் பரிபூரணமாகும், போர்கள் ஒழியும். மேலும் மனிதகுலத்தின் உண்மையான சகோதரத்துவம் நிலைநாட்டப்படும். வேறு தெய்வங்கள் ஏதுமின்றி, தன்னை வழிநடத்த அந்த ஒரே பரிபூரண மனதைத் தவிர வேறு எதையும் நாடாமல், மனிதன் கடவுளின் சாயலாக தூய்மையானவனாகவும் நித்தியமானவனாகவும் கிறிஸ்துவிலும் இருந்த அதே மனதைக் கொண்டவனாகவும் இருக்கிறான். கிறிஸ்து என்பவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்ற தனது கூற்றுகளில் இயேசு குறிப்பிட்ட ஆவியே ஆவார். இந்த கிறிஸ்து அல்லது மனிதனான இயேசுவின் தெய்வீகத்தன்மை அவரை உயிரூட்டிய தெய்வீக சுபாவமாகவும் தேவபக்தியாகவும் இருந்தது. தெய்வீக சத்தியம், ஜீவன் மற்றும் அன்பு ஆகியவை பாவம், நோய் மற்றும் மரணத்தின் மீது இயேசுவுக்கு அதிகாரத்தை அளித்தன. பரலோக இருப்பின் அறிவியலை வெளிப்படுத்துவதும், கடவுள் யார், அவர் மனிதனுக்காக என்ன செய்கிறார் என்பதை நிரூபிப்பதுமே அவருடைய பணியாக இருந்தது. இந்த தெய்வீக கோட்பாடு எவ்வாறு நோயாளிகளை குணப்படுத்துகிறது, தவறுகளை நீக்குகிறது மற்றும் மரணத்தை வெல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொருட்டு இயேசு வாழ்வின் வழியை செயல் விளக்கத்தின் மூலம் போதித்தார். ஆன்மீக பின்னணி குறைந்த எந்தவொரு மனிதனையும் விட இயேசு கடவுளின் இலட்சியத்தை மிகச் சிறப்பாக முன்வைத்தார். கடவுளுக்கு தம்முடைய கீழ்ப்படிதலின் மூலம் மற்ற அனைவரையும் விட இருப்பின் கோட்பாட்டை அவர் ஆன்மீக ரீதியாக வெளிப்படுத்தினார். எனவேதான், நீங்கள் என்னை நேசித்தால் என் கட்டளைகளை கடைப்பிடியுங்கள் என்ற அவருடைய அறிவுரைக்கு வலிமை கிடைத்தது.
பிரபஞ்சம், மனிதனைப் போலவே, அறிவியலால் அதன் தெய்வீக மூலமான கடவுளிடமிருந்து விளக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பௌதிக புலன்களின் அடிப்படையில் விளக்கப்பட்டு, வளர்ச்சி, முதிர்ச்சி மற்றும் சிதைவுக்கு உட்பட்டதாகச் சித்தரிக்கப்படும்போது, பிரபஞ்சம், மனிதனைப் போலவே, ஒரு புதிராக இருக்கிறது. மேலும் அவ்வாறே தொடர்ந்தும் இருக்க வேண்டும். பிணைப்பு, ஒருங்கமைவு மற்றும் ஈர்ப்பு ஆகியவை மனதின் பண்புகளாகும். அவை தெய்வீக மூலத்திற்கு உரியவை, மேலும் பூமியை அதன் சுற்றுப்பாதையில் செலுத்தி, கர்ஜிக்கும் அலையை பார்த்து, இவ்வளவுதான். இதற்கு மேல் இல்லை என்று கூறிய அந்த சிந்தனை சக்தியின் சமநிலையை தாங்கி நிற்கின்றன. ஆன்மா என்பது அனைத்து பொருட்களின் உயிர், சாரம் மற்றும் தொடர்ச்சி ஆகும். நாம் விசைகளின் மீது மிதிக்கிறோம். அவற்றை விலக்கினால், படைப்பு வீழ்ச்சியடைய வேண்டும். மனித அறிவு அவற்றை பருப்பொருளின் விசைகள் என்று அழைக்கிறது. ஆனால் தெய்வீக அறிவியல் அவை முற்றிலும் தெய்வீக மனதிற்கு உரியவை என்றும், இந்த மனதிற்குள் உள்ளார்ந்தவை என்றும் அறிவித்து, அவற்றை அவற்றின் சரியான இருப்பிடத்திற்கும் வகைப்பாட்டிற்கும் மீட்டெடுக்கிறது. மனம் என்பது தெய்வீக கொள்கை, அன்பு, மேலும் அது நித்தியமான தந்தை, தாய் ஆகிய கடவுளைத் தவிர வேறெதையும் உருவாக்க முடியாது. உண்மை என்பது ஆன்மீகமானது, இணக்கமானது, மாறாதது, அழியாதது, தெய்வீகமானது, நித்தியமானது. ஆன்மீகமற்ற எதுவும் உண்மையானதாகவோ, இணக்கமானதாகவோ, அல்லது நித்தியமானதாகவோ இருக்க முடியாது. கடவுளே ஒரே மனமும் உயிரும் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டால், பாவத்திற்கும் மரணத்திற்கும் எந்த வாய்ப்பும் இல்லாமல் போய்விடுகிறது. விண்ணகத்தில் உள்ள நம் தந்தை பரிபூரணமாக இருப்பது போல, நாமும் அறிவியலில் பரிபூரணமாக இருக்க கற்றுக்கொள்ளும்போது, சிந்தனையானது புதிய மற்றும் ஆரோக்கியமான பாதைகளில் திரும்புகிறது. அது அழியாத பொருட்களை தியானிப்பதை நோக்கியும், பௌதிகத்தன்மையிலிருந்து விலகி, இணக்கமான மனிதன் உட்பட பிரபஞ்சத்தின் தத்துவத்தை நோக்கியும் செல்கிறது. பௌதிக நம்பிக்கைகளும் ஆன்மீக புரிதலும் ஒருபோதும் கலப்பதில்லை. பிந்தையது முந்தையதை அழித்துவிடுகிறது. முரண்பாடு என்பது பிழை எனப்படும் சூன்யமாகும். இணக்கம் என்பது உண்மை எனப்படும் ஏதோ ஒன்றாகும். இணக்கமான மற்றும் அழியாத மனிதன் என்றென்றும் இருந்துள்ளான், மேலும் அவன் பருப்பொருளில் இருப்பதாக கருதப்படும் எந்தவொரு உயிர், பொருள் மற்றும் அறிவு குறித்த அழியக்கூடிய மாயைக்கும் அப்பாற்பட்டவனாகவும் மேலானவனாகவும் எப்போதும் இருக்கிறான். இந்த கூற்று உண்மையின் அடிப்படையில் அமைந்தது, கட்டுக்கதையின் அடிப்படையில் அல்ல. இருப்பியல் அறிவியல், தந்தை பரிபூரணமானவராக இருப்பது போலவே மனிதனையும் பரிபூரணமானவனாக வெளிப்படுத்துகிறது, ஏனெனில் ஆன்மீக மனிதனின் ஆன்மா அல்லது மனம் என்பது அனைத்து இருப்புகளின் தெய்வீக மூலமான கடவுள் ஆகும். மேலும் இந்த உண்மையான மனிதன் புலன்களால் அல்லாமல் ஆன்மாவாலும், பருப்பொருளின் விதிகள் என்று சொல்லப்படுபவற்றால் அல்லாமல் ஆன்மாவின் விதியாலும் ஆளப்படுகிறான். கடவுள் அன்பு. கடவுள் தன்னை பற்றிய ஒரு சிறிய கருத்தை உயர்ந்த கருத்துடன் இணைப்பதற்காக அளிக்கிறார். அதற்கு பதிலாக உயர்ந்தது எப்போதும் தாழ்ந்ததை பாதுகாக்கிறது. ஆன்மாவில் செல்வந்தர்கள் ஒரே மாபெரும் சகோதரத்துவத்தில் ஏழைகளுக்கு உதவுகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரே மூலவர் அல்லது தந்தை இருக்கிறார். தன் சகோதரனின் தேவையைக் கண்டு அதை நிறைவேற்றி, மற்றவரின் நன்மையில் தன் நன்மையை தேடுபவன் பாக்கியவான். அன்பு மிகச்சிறிய ஆன்மீக கருத்துக்கும் வலிமையையும், அழியாமையையும், நன்மையையும் அளிக்கிறது. அவை மொட்டின் வழியே மலர் ஒளிர்வது போல அனைத்திலும் பிரகாசிக்கின்றன.
கடவுளின் பல்வேறு வெளிப்பாடுகள் அனைத்தும் ஆரோக்கியம், புனிதம், அழியாமை, அதாவது எல்லையற்ற வாழ்வு, உண்மை மற்றும் அன்பை பிரதிபலிக்கின்றன. ஒரே தந்தையாகிய கடவுளைக் கொண்டு மனிதகுலம் முழுவதுமே சகோதரர்களாய் இருக்கும். மேலும் ஒரே மனமும் அந்த கடவுளும் அல்லது நன்மையும் கொண்டு. மனிதகுல சகோதரத்துவமானது அன்பையும் உண்மையையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அத்துடன் தெய்வீக அறிவியலை உருவாக்கும் கொள்கை மற்றும் ஆன்மீக சக்தியின் ஒற்றுமையையும் அது கொண்டிருக்கும். சிறு மந்தையே, அஞ்சாதிருங்கள், உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பது உங்கள் பிதாவின் நல்விருப்பம். இந்த உண்மைதான் கிறிஸ்தவ அறிவியல். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.